அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. சீக்கிரமாய் நம்மை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க வரப்போகிற மணவாளனாகிய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. தொடர்ந்து இந்த காலை ஆராதனையில் கலந்து பாடி ஆராதித்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் விலையேறப்பெற்ற கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபத்தோடு இதை ஆரம்பிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் சாதாரணமானதல்ல. நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாய் உண்டாகும். ஜெபித்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஜெபம் விடுதலையை கொண்டு வருகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவ சித்தத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஜெபம் நம்முடைய அபிஷேகத்தை பெருக பண்ணுவதற்கு உதவி செய்கிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய உறவுக்குள் நாம் கடந்து வருகிறோம். நாம் தனி ஜெபம் தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கும். உபவாச ஜெபம் நாம் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு உதவி செய்யும். மன்றாட்டு ஜெபம் நம்மை தேவனுடைய சிநேகிதனாக மாற்றும். யுத்த ஜெபம் தேவனுடைய சேனையில் நம்மை தளபதிகளாக மாற்றும். கண்ணீர் ஜெபம் தேவனுடைய இரக்கத்தை அளவில்லாமல் கொண்டு வரும். கர்ப்ப வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம் ஆத்துமாக்களை சபையில் பெற்றெடுப்பதற்கு அவைகள் உதவியாகவே இருக்கும். ஜெபம் பரலோகத்தை எட்டும் என்று வெளிப்படுத்த 8:3 வாசிக்கிறோம். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் கூப்பிடுற சன்னதியில் போய் செவிகளில் ஏறிற்று என்று சங்கீதம் 18:6 நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஜெபம் சாதாரணமானதல்ல. நாம் ஜெபத்தோடு துவங்க வேண்டும். ஜெபத்தோடு காரியத்தை நடப்பிக்க வேண்டும். ஜெபம் முன்னதாக போக வேண்டும். ஜெபம் தாங்க வேண்டும். ஜெபத்தோடு காரியங்களை நடப்பிக்கிற போது அது நமக்கு வெற்றியாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாகவே முடிகிறது. ஆதி திருச்சபை ஜெபத்தில் சாதித்தார்கள். சரித்திரம் படித்தார்கள். சத்துருவை துரத்தினார்கள். சிங்காசனத்தை அசைத்தார்கள். சிறைச்சாலை அசைத்தார்கள். இடத்தை அசைத்தார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினார்கள். அதே போல தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிப்பது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஜெபம் சிறிதுதான், அதனால் வருகிற விளைவுகள் பெரிது. உடனே அதற்கு விளைவுகளை பார்க்காவிட்டாலும் பின் நாட்களில் ஜெபத்தினால் வரும் விளைவுகளை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். ஜெபம் சாதாரணமானதல்ல. பிள்ளைகளுக்கு வைக்கும் பெரிய சேமிப்பில் ஒன்று ஜெபம். பிள்ளைய எதிர்காலத்துக்கு நீங்கள் சேமிக்கும் பெரிய சேமிப்பில் ஒன்று அந்த பிள்ளையின் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம். உங்கள் தொழில் விருத்தி அடைவதற்கு நீங்கள் செய்கிற வெளியேறப்பெற்ற ஒரு காரியம் ஜெபம். ஜெபத்தை மூலதனம் செய்தால் ஏற்ற காலத்திலும் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி செல்வதை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரவெல்லாம் நீர் காத்தீரப்பா, இரவெல்லாம் காத்தீர். நன்றி. காலையிலே இப்படி முகத்திற்கு முன்பாக நிற்க கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். மோசையை பார்த்து, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, விடியற் காலத்தில் இப்படி சமூகத்தில் வந்து நிற்பது எவ்வளவு உன்னதமான காரியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, நான் அதிகாலையில் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? ஆயத்தமாகி காத்திருக்கிறார்கள். குறித்த ஜாமத்துக்குள் கண் விழித்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டதை போல குறித்த ஜாமத்துக்குள் கண் விழித்து இப்படி சமூகத்தில் வந்து இப்படி முகத்திற்கு முன்பாக நின்று பாடி ஆராதித்து ஜெபிக்க போகிற வார்த்தை கேட்க ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும் அப்பா. நன்றி. இப்படி வார்த்தைகள் திருப்தியாக்கட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். பல குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை.
போகிற வழியெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கிற முயற்சியெல்லாம் வீணாகிறது. ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது? ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ? என் ஜெபம் கேட்கப்படவில்லையா என்று அங்கலாய்த்தபடி சமூகத்தில் நின்றாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு நீ நிச்சயமாய் பேசும். உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு இரவும் பகலும் துதியுங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆகவே முதலாவது அதை குறித்த ஒரு பாடலை பாடி நாம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபை நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, அழியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் நடந்தாலோ, அழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரை உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். இன்பராமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். பஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில்
கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஹல்லேலூயா 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 சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே. என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துதிப்பே துதிப்பே இரவெல்லாம் துதிப்பே பகலெல்லாம் துதிப்பே 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 இயேசுவையே துதிப்பே 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 இரவும் பகலும் துதிப்பே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென் ஆமென் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். அற்புதம் செய்தவரை அதிசயம் செய்தவரை அற்புதம் செய்தவரை அதிசயம் செய்தவரை துதிப்பே 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 இரவும் பகலும் துதிப்பே இரவும் பகலும் துதிப்பே நன்றியோடு துதிப்பேன் கரம் தட்டி துதிப்பேன் கரம் உயர்த்தி துதிப்பேன் துதிப்பே 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 சொந்தத்தோடு துதிப்பேன் துதிப்பே துதிப்பே மனதார துதிப்பே மனதார நான் துதிப்பே இயேசுவையே துதிப்பே இயேசுவையே துதிப்பே. கிருபாகரனே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி ஆணிபாய்ந்த கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் சர்வவருடைய நிழலில் இப்படி பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்களப்பா. இவர்களை அணைத்து இப்படி கரத்தை தலைமையில் வைத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகளை நிறைவாக்குகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறவர், நன்மையினால் திருப்தியாக்குகிறவர், வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இடைவிடா நன்றி, நன்றி சொல்லுகிறோம். நீ அற்புதத்தின் தேவன், அதிசயங்களின் தேவன். அப்படியே செய்து இப்படி திருநாமத்தை மகிமைப்படுத்தும் ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
சமூகத்தில் வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற இப்படி கிருபை நிறைந்த பிரசனத்துக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இரவும் பகலும் துதி என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். கடந்த நாட்களில் உள்ள வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் இரவும் பகலும் கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 34:1 பாருங்கள். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிற ஒரு வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் என் வாயில் இருக்கும். என் வாயை விட்டு விலகாத ஒன்று துதி, இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. ஆகவே கர்த்தரை எல்லா காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை நான் துதிப்பேன் என்கிற இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 95:2 பாருங்கள். சங்கீதம் 95:2 பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். அப்போ துதித்தலுடனே அவர் சமூகத்தில் துதிச்சுட்டு தான் அதனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். துதி உன்னதமான மகிமையான காரியத்தை செய்வதற்கு துதி அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 100 சங்கீதம் 4 வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 100:4 வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும், அவருடைய உள்ள நுழையும் போதே துதி ஸ்தோத்திரத்தோடு தான் அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வர வேண்டும். அப்போ துதிக்கும் போது பலத்த கிரியைகளை சர்வ வல்லமை கொண்ட தேவன் செய்கிறார். ஆமென். அப்போ எப்போதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவங்கள் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய சிந்தை கர்த்தரை துதித்து கொண்டிருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். சங்கீதம் 63:4 பாருங்கள். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 63:4 பாருங்கள். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும், என்னை உயிரோடு வைத்திருக்கிற நாளெல்லாம் நான் உம்மை துதித்து உடைய நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 69:30 பார்க்கிற போது, சங்கீதம் 69:30 வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துவேன். அப்போ எல்லா இடங்களும் கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்ம ஸ்தோத்தரிக்கணும். சங்கீதம் 22:25 பார்த்தீர்களேயானால், சங்கீதம் 22:25 பாருங்கள். மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். அல்லேலூயா. மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். மகா சபையில் ஜனங்களுக்கு முன்பு நாம் துதி செலுத்துவது எவ்வளவு மகிமையான காரியங்களாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சிலர் துதித்த போது என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர்கள் 16:25 வசனத்தை பாருங்கள். துதித்த போது என்ன நடந்தது வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்கள். கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் வாய் கட்டப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சத்துரு சில கட்டுகளை கட்டி வைத்து விடுவான். அந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டுமானால், சங்கிலிகள் கீழே விழ வேண்டுமானால், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமானால், கர்த்தரை மனப்பூர்வமாய் துதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் துதி செய்தார்கள். ஆமென். உடம்பெல்லாம் காயம், வேதனை, உடலளவில் பாதிப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். பாருங்கள், ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்தார்கள், பாடினார்கள். ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். சொல்லுங்கள். ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். என்ன நடந்தது? 26 வசனம் சொல்லுகிறது. 26. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போய். ஆமென். பிசாசின் அஸ்திபாரங்கள் அசையும். துதிக்கும் போது உங்கள் வீட்டில் இருந்து நல்லா துதிக்க வேண்டும்.
நல்ல துதிக்கிற போது பிசாசு வைத்திருக்க சில அஸ்திபாரங்கள், சில குடும்பங்களிலே வியாதியை வைத்திருப்பான், சில குடும்பங்களிலே சாபங்கள், நீங்காத சாபங்கள், சில குடும்பங்களிலே சந்தேகம், சில வறுமை, தருத்திரம், சில அஸ்திபாரத்தை பிசாசு வைத்திருக்கிறான். அதையெல்லாம் உடைத்து எறிவதற்கு கர்த்தரை துதியுங்கள், மனப்பூர்வமாய் துதியுங்கள், மனம் விட்டு துதியுங்கள். என்ன ஆயிற்று? கதவுகள் திறந்தது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும், மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். மனிதன் சாத்தான் மூடி வைத்த கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கட்டுகள் கலண்டு போகும். நாம் முன்னேறாதபடிக்கு, பிரயாசம் ஆசீர்வதிக்க முடியாதபடி கைகளை கட்டி வைத்து விடுவான் பிசாசு. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதபடி கால்களை கட்டி வைத்து விடுவான் பிசாசு. அப்போ கைகளும் கால்களும் கட்டப்படும் போது வாழ்க்கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படாது, முன்னேற்றமும் இருக்காது. வாழ்வதா சாவதா என்று கூட அங்கலாய்க்கிற சூழ்நிலைகளில் கூட அநேகர் பேசுவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, துதிக்க ஆரம்பித்து பாருங்கள். அப்போது கண்டிப்பாய் கதவுகள் திறக்கும், கட்டுகள் கலரும், அற்புதம் நடக்கும், பிசாசின் அஸ்திபாரங்கள் அசையும், தேவ மகிமை வெளிப்படும், தேவ வல்லமை வெளிப்படும். கர்த்தர் மெய்யான தேவன் என்பதை அவர் தம்முடைய வல்லமையினால் நிரூபிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே துதி சாதாரணமானதல்ல. அவன் துதி பாடல்கள் உண்டு, ஆராதனை பாடல் உண்டு, ஸ்தோத்திர பாடல் உண்டு, காணிக்கை பாடல் உண்டு, அபிஷேக பாடல் உண்டு, ஆவியானுடைய பாடல் உண்டு. ஆனால் துதி பாடல் பாடுகிற போது தெய்வ பிரசன்னம் நிரப்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 பாருங்கள். யோசபாத் ராஜா துதிக்கிற போது என்ன நடந்தது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் துதி செய்ய தொடங்கினாங்க. அப்படிதான் துதிக்க தொடங்கிட்டாங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். சிலவங்களை வாயத்திறந்து சிலவங்க துதிக்கவே மாட்டாங்க, எவ்வளவு வாயத்திறந்து பாடவே மாட்டாங்க. அதை எனக்கு அன்பானவர்களே, பல விதத்தில் நாம் ஜெபிக்கலாம். மனதுக்குள் ஜெபிக்கலாம், உதடுகள் அசைம்படி ஜெபிக்கலாம், சாதாரணமாக ஜெபிக்கலாம், சத்தமாக ஜெபிக்கலாம், பலத்த சத்தமாக ஜெபிக்கலாம், ஊக்கமாக ஜெபிக்கலாம், மண்டாடி ஜெபிக்கலாம், போராடி ஜெபிக்கலாம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். நல்லது. ஆனால் நம்ம சத்தமாய் பாடி ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கத்தான் செய்கிறார். அன்னால் உதடுகள் தான் அசைந்தது, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தாரே. ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் பெருகி முன்னேறி செல்வதற்கு கொஞ்சம் உற்சாகமாய் பாடி தேவனை ஆராதிப்பது மிகுந்த ஆசீர்வாதத்தை பரத்துறது நமக்கு நிச்சயமாய் கொண்டு வரும். இங்கு யோசபாத் என்ன செய்தார்? எதிரிகளை துரத்துறதுக்கு ஆயுதத்தோடு அல்லவா போயிருக்க வேண்டும், யுத்த தந்திரத்தோடு அல்லவா போயிருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன, அவருக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யார். பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னதை போல யோசபாத் ராஜாவுக்கு தெரியும், நம்ம உபவாசம் பண்ணி ஒரு மனமா துதிச்சா ஜெபிச்சா தேவனுக்கு முன்ன நின்னா அற்புதம் நடக்கும். அதே போல உபவாசித்தார், ஆமென், துதித்தார், ஜெபித்தார். ஆண்டவரே, ஜனங்களுக்கு முன்னதிக்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்க, எனக்கு என்ன செய்யுது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:12 இப்படி சொல்லி ஜெபிக்கிறாரு. என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பலன் இல்லை, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அழகான பியூட்டிஃபுல் பிரேயர். எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல, அதனால என் கண்ணை உம்மை பார்க்குது. எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சொல்லணும், ஆண்டவர்கிட்ட போய் நின்று சொல்லணும், எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, மண்டையில் குழம்பி போயிருக்கு, எல்லாம் குழம்பி போயிருக்கு, என்ன முடிவெடுக்குன்னு தெரியலை, எல்லா இடத்திலும் பிரச்சனை. ஆகையால் என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது சொல்லி ஜெபிச்சார். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய கிரியைகளை செய்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சரணத்தை பாடுவோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்,
முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமென் ஆமென். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் தாவீது அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, போனா நினிவே. கட்டளை பிறந்தது, போனா நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ கரங்களை தட்டி பிடிப்போம். கடைசியா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமென் ஆமென். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். சில வசனங்களை பார்த்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இரவும் பகலும் கர்த்தரை துதியுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அல்லேலூயா ஆமென். நானோ துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். அல்லேலூயா. துதித்த போது மீனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நெருக்கமான ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். 3வது வசனம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது.
உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. 4வது வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நோக்குவேன் என்றேன். 5வது வசனம், தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகி கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் காணப்படலாம். எங்கே போனாலும் ஒரு விடுதலை இல்லை, என்ன செஞ்சாலும் ஒரு முடிவு வர மாட்டேங்குது, எல்லாம் ஒரு குழப்பமாகவே இருக்கிறது. பல நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் வரவில்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது. வர வேண்டிய நிலங்கள், பணங்கள், ஆசீர்வாதங்கள் எனக்கு வரவில்லை. நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை துதியுங்கள். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நெருக்கத்தில் எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்கான் சங்கீதக்காரன். சங்கீதம் 4:1. அல்லேலூயா. கர்த்தர் சத்தத்தை கேட்பார் துதியின் சத்தத்தினால். சங்கீதம் 146:2 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 146:2. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை நான் துதிப்பேன். பார்த்தீங்களா? அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை நம்ம துதிக்கணும். பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், அற்புதங்கள் நடந்தது. யோசபாத்தை ஜெபித்த போது வல்லமைகள் வெளிப்பட்டது. இன்றைக்கு நாம் துதித்து பாடி ஆராதிக்கிற போது அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், சாத்தானின் அஸ்திபாரங்கள் அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, எப்போதும் துதி. அல்லேலூயா. இஸ்ரவேல் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். சங்கீதம் 22:3 பாருங்கள். சங்கீதம் 22:3 பாருங்கள். பரிசுத்த வேதம் அங்கே என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆமென். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற போது நம் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிறார். அவன் நம்ம மத்தியிலே உலாவி நம் தேவனாக இருக்கிறார். துதிக்கிறவர்கள் தேவனுக்கு சிங்காசனம் அமைக்கிறார்கள். அதில் அவர் அமர்ந்து கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இரவும் பகலும் துதிப்பதற்கு அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபக்குறிப்புக்கு பதிவிட்டிருக்கொள்ளாக ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். கரங்களை வைத்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. 138 சங்கீதத்தின்படி எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இணைந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக
யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். துதித்த போது, ஆராதித்த போது, ஜெபித்த போது அற்புதங்களை செய்த தேவன் இன்றும் நீர் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இரவும் பகலும் துதிக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். யோசபாத்து துதி செய்ய தொடங்கின போது சத்ருவின் வல்லமைகள் அளிக்கப்பட்டதை போல நாங்களும் துதிக்கும் போது சத்ரு வல்லமைகள் அளிக்கப்படவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சத்தமாய் பாடி ஆராதித்து வசனத்தை சத்தமாய் வாசித்து தியானிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா சத்துருவின் கண்ணிகளும் தெரிபட்டு போகட்டும். நன்றி ஆண்டவரே. ஏதோ சில சொன்ன வார்த்தைகள் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஒரு தனிமை உணர்வு அவனை வாட்டிக்கொண்டிருக்கலாம். என்னை யாரும் விசாரிக்கவில்லை, என்னை யாரும் அன்பு காட்டவில்லை, நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தனிமை உணர்வோடு காயத்தோடு இருப்பாளானால் கர்த்தாவே, இப்படி கிருபை நிறைந்த வசனம் இப்படி பிள்ளைகளை ஆறுதல்படுத்தட்டும். அன்றைக்கு குற்றுகளாய் கிடந்த இவனை கண்டு நல்ல சமரியனாகி நீர் அருகில் சென்று ஆண்டவரே பார்த்து காயம் கட்டி வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் சேர்த்ததை போல ஏதோ சில வார்த்தைகளால் சில சூழ்நிலைகளால் காயப்பட்டு உடைந்து நொறுங்கி ஆண்டவரே மன அழுத்தத்தோடு காணப்படுவர்களுக்கு அபிஷேக எண்ணெயை வார்த்து ஆறுதல்படுத்தி தேற்றி சுகவாழ்வை துணுக்க பண்ணி சமாதான சந்தோஷத்தால் நிரப்பி நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், உம்முடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. தலையை உயர்த்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவனப்பா. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஒரு விசை மனம் இறங்கும். வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையோடு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, நன்றாக படிக்கவில்லை, சொன்னால் கேட்கவில்லை, மனம் போன போக்கில் போகிறது என்று அங்கலாய்த்துமை நோக்கி முறையிடுகிற அன்பு பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். பல வரன்கள் வந்து என் மகளை பார்த்து விட்டு போய்விட்டார்கள், இன்னும் திருமணம் நிச்சயமாகவில்லை, தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு விசை மனம் இறங்கி எல்லாமே வெளிப்படுத்தும். அப்பா, இந்த ஆண்டுக்குள்ளே உடைய திருமணங்கள் நடக்கட்டும். இந்த ஆண்டுக்குள் வர வேண்டிய பதவி உயர்வுகள் வரட்டும். இந்த ஆண்டுக்குள் வர வேண்டிய நிலங்கள் வரட்டும். இந்த ஆண்டுக்குள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்னேற்றம் காணப்பட உதவி செய்யும். வேதத்தில் வளர, உபவாசத்தில் வளர, அர்ப்பணிப்பில் வளர, கிருபையில் வளர அனுக்கிரகம் பண்ணும். எல்லா தடைகளும் சத்துருவின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையான இருதயத்தில் கர்த்தரை துதித்து நாமத்தை உயர்த்துகிற போது சகல ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். மகிமையான தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வீட்டை சுற்றிலும் இருக்கிற எதிர்ப்புகள் விலகி போகட்டும். தொழிலில் இருக்கிற எதிர்ப்புகள் விலகி போகட்டும். மன ரம்யங்கள் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள் உண்டாக்கப்படட்டும். அப்பா, நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்கும் அலைந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மனப்பூர்வமான ஒரு மனரம்யம் உண்டாகட்டும். கண்ணீர் மறைந்து சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும். வானத்துக்குரிய சகல ஆசிப்பும் நன்மைகளால் நிரப்பும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ஹalleluya,
ஆஹா தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நனவில்லாத அபிஷேகத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளும். பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கலந்து ஒவ்வொருவர் மேலும் தேவ இரக்கம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.